இன்று நாம் காண இருப்பது குருசாமிபாளையம் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே, வாருங்கள். வரலாறு மற்றும் கோவில் அமைப்பு. கோவிலின் ஆரம்ப கட்ட கட்டுமானம் செங்குந்தர் சமூகம் உடையோர் தொடங்கி வளர்த்ததாக கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் இங்கு முருகன் ஒரு சிறிய சன்னதியாக இருந்தது, பின்னர் அதை மெய்யான திருக்கோவில் ஆக மாற்றினர். சுமார் 100 ஆண்டுகள் முன்னால் நடந்த சம்பவம் இந்த கோவிலின் மகத்துவத்தை அதிகரித்தது. ஒரு திருடன் சன்னதியில் நுழைந்து நகைகளை எடுக்க முயன்றபோது முருகனின் ஸ்வரூபத்தை தொடுகையில் தனது பார்வையை இழந்தார். இது பக்தர்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தியது. கட்டிடக்கலை மற்றும் சிவபிரமணியர் உருவம். கோவிலில் 2 கோபுரங்கள் உள்ளன. பெரியது முதன்மை முருகன் சன்னதிக்கு, சிறியது விநாயகர் சன்னதிக்கு. சன்னதியில் முருகன் நின்று அவருடன் தெய்வானை மற்றும் வள்ளி சமேதமாக காட்சி தருகிறார். கோவில் வளாகத்தில் ஐயப்பர், இடும்பன், கடம்பன், சூரியன், பாலனி முருகன் மற்றும் அருணகிரிநாதர் ஆகியோருக்கான சிறிய சன்னதிகள் இயங்குகின்றன. கண்பிப்பில் சுவர்த்தேப்பிரதானம் என அழைக்கப்படும் பரப்பில் சுத்த மற்றும் அழகிய சுவர்ண ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. கோவிலில் விநாயகருக்கு செங்குந்தா கணபதி என்ற பெயரில் தனி சன்னதி அமைந்துள்ளது. பக்தர்கள் திருமண நலன், குடும்ப அமைதி, கல்வி வசதி, தொழில் வளம் போன்ற பல பிரார்த்தனைகளுக்கு இங்கே வந்தே வழிபடுகிறார்கள். மந்திரம் பாடும்போது அருள் வருவதற்கான மந்திரங்கள் இங்கு சிறப்பாக நிகழ்கின்றன. திருவிழாக்கள் கந்தஷ்டி, பங்குனி உத்திரம், தைப்பூசம், கார்த்திகை தீபம் போன்ற திருநாட்களில் நடத்தப்படுகின்றன. விழாக்களின் போது கவடி ஏற்றுதல், மாஞ்சள் அபிஷேகம், தீர்த்த நீரில் கிரியா போன்ற வழிபாட்டு முறைகள் நடைபெறுகிறது. முருகனின் நாமத்தை துதிப்போம் வாருங்கள். குருசாமிபாளையம் தலத்தில் திகழும் குமரா போற்றி. சிவசுப்பிரமணிய நாமம் பரவும் சிறிவேளா போற்றி. செங்குந்த சாமிக்கு சேவித்த திருத்தலத்திலே பொலிந்தவா போற்றி. வள்ளியும் தெய்வானையும் பாசமுடன் உடனிருந்தாய் போற்றி. கையில் வெற்றி வேல் ஏந்தி அருள் தரும் கந்தா போற்றி. திருடன் மனம் மாற்றிய திருவுருவே போற்றி. பார்வை இழந்தவனுக்கு உளநலம் தந்த பரம்பொருளே போற்றி. பக்தன் வேண்டுகோளை பலிக்க அருளும் பரம குருவே போற்றி. உச்சி மாடமே உனது அருளின் வீதி போற்றி. திருமண பலன் தரும் திருநாமமே போற்றி. குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் தரும் குமரா போற்றி. கனிவும் கருணையும் நிறைந்த கந்தவேலே போற்றி. வினை தீர்க்கும் வீர சூரனின் வீரா போற்றி. மகிழ்வும் மனநிறைவும் தரும் மயில்மேல் ஏறியவா போற்றி. பசுமை சூழ்ந்த தலத்தில் பரிபூரணமாய் அமர்ந்தவா போற்றி. சண்டமுகம் கொண்டு சக்தியோடு விளங்கும் சாமியே போற்றி. சகல தேவதைகள் போற்றும் சரவண பவா போற்றி. செங்குமிழ் சிந்தை உரையும் செல்வமே போற்றி. கவடி ஏற்றும் பக்தருக்கு அருள் புரியும் குருவே போற்றி. தைப்பூச திருநாளில் தனித்தொலையாய் விளங்கும் தேவா போற்றி. பங்குனி உத்திரம் போன்ற பெருவிழாவில் பரிசுத்தா போற்றி. வெள்ளிக்கிழமைகளில் விசேஷம் தரும் வித்யாதரா போற்றி. சன்னதியில் நின்று சிரித்துரைக்கும் சரவணவா போற்றி. கண்கள் குளிர வாழ்வில் வழிகாட்டும் குருபரனே போற்றி. மாமலை மேல் வீற்றிருக்கும் மயில்வாகனா போற்றி. அபயஹஸ்தம் காட்டும் அருள் முகமே போற்றி. மேலும் இது போன்ற முருகன் கோயில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.